தலித்து வந்து சும்மா ஒரு ஓட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கான பெரிய அதிகாரங்கள் வழங்கியதில்லை. கடந்த எந்த காலத்திலுமே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். ஐயா கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் நடந்திருக்கு. ஒரு போலீஸ் மினிஸ்டர் யாரா அப்படின்னா கக்கன், சுதந்திர போராட்ட வீரர். அதே மாதிரி ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் யாரா அப்படின்னா பரமசிவம். ஐயாவுக்கு அந்த காலத்தில் பாருங்க, இப்பயே இவ்வளவு சாதி கொடுமை இருக்குது. தண்ணிக்குள்ளே வந்து மலத்தை கலக்கிறாங்க குடி தண்ணியில். ஆனால் அது அப்போ எவ்வளோ குடும்பம் இருந்திருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கிய புதுசில் வந்த முதலாட்சி அந்த காலகட்டத்திலேயே காமராஜர் அப்படி செய்திருந்தார். கர்மவீரர் காமராஜர். அது என்னன்னா மனசு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம எதுக்கு இந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மனத்தை வந்து கலந்துட்டாங்கன்னு சொன்ன ஒரே குற்றத்திற்காக அவங்க மேலே வழக்கு போட்டு எவ்வளவு ஒரு கொடுமை. இப்போ அதுக்கெல்லாம் தீர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 8 பேருக்கு அமைச்சருங்க, தலித் அமைச்சருங்க. அது யார் நல்லா கேளுங்க, 8 தலித் அமைச்சர்களில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அப்போ பள்ளியை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு, கல்வியை. அதுக்கு உண்மையிலே ஒரு கட்சி வேணுமா வேண்டாமா? உண்மையாவே சார், அது ராஜ்மோகன் சரி இல்லை விஸ்வநாதன் சார், அதுக்கு ஒரு கட்சி வேணும். அது போக எத்தனை அமைச்சர்கள் பதவி, பெரிய பெரிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாருன்னா, இவர் வந்து சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, மனித நேயத்தை பார்க்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஆகணும். அதான நமக்கு இருக்கிற மனித